திருப்பூரில் ரங்கராஜ் பாண்டே, மணிகண்டன், பழனி, எழிலரசி, கபிலா விசாலாட்சி, ஹேமவர்த்தினி, நாராயண கோவிந்தன் பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஆகஸ்ட் 8 சனி மாலை 6 மணிக்கு. இடம் காயத்ரி மஹால், காங்கேயம் ரோடு, திருப்பூர். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். அரசியல் சூழ்நிலை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, வந்தே மாதரம் என்ற அந்த பாடலை நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றியிருக்கின்றார்கள். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை பொறுத்த வரைக்கும் சுதந்திரத்துக்கு முன்பு இருந்தே இதற்கு கடுமையான எதிர்ப்பு வந்திருக்கின்றது. இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், மற்ற மதங்களை பின்பற்றக்கூடியவர்கள் அவர்களுடைய கடவுள்களை தான் வழிபடுவார்கள். முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்குவார்கள். வணக்கம் என்பது இறைவனுக்கு மட்டும்தான். ஆனால் இந்த வந்தே மாதரம் பாடலில் இந்துத்துவானுடைய கொள்கைகளை திணிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனுடைய கடவுள்களை அனைவர்களும் வணங்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இதற்கு பல்வேறு கட்சிகள் நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த எதிர்ப்பையும் மீறி இன்றைய ஆட்சியாளர்கள் அதை திணிக்க வேண்டும் என்று எத்தனைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தேசிய தலைமையும் இது சம்பந்தமாக ஆலோசனை செய்து சட்ட ரீதியாக இதை எப்படி எதிர்கொள்வது என்பதையும் நாங்கள் நடவடிக்கை எடுக்க இருக்கின்றோம். அதே போன்று பல்வேறு சட்டங்களை நாடாளுமன்ற கூட்டத்திலே ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தோடு ஆட்சி நடத்தக்கூடிய பாஜக நிறைவேற்ற முற்பட்டிருக்கின்றார்கள். இதை அனைத்து எதிர்க்கட்சிகளும் மதசார்பற்ற கொள்கையிலே நம்பிக்கை கொண்டவர்கள் ஒன்றிணைந்து எதிர்க்க வேண்டும். குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகமும் இந்த விஷயத்திலே இந்தியா கூட்டணி எடுக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகளிலே அவர்களும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய கருத்தாகும். ஆமாம், அங்கே ஒரு பதற்றம் ஏற்பட்டதாக சொல்கிறாங்க. முதலமைச்சர் அவர்கள் இதுக்கு தெளிவான விளக்கத்தை சொல்ல வேண்டும். அவங்க போகிறேன்னு முடிவு பண்ணாரா இல்லையா? இதுவரைக்கும் தமிழ்நாட்டிலேருந்து யாரும் போயிருக்கிறாங்கன்னு நினைக்கி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய காலத்தில் அமைச்சர்களை அனுப்பி வைத்திருந்தார். சில நல்ல காரியங்கள் நடந்தது. அதுபோன்று இவர் செல்வதின் காலமாக கூட ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படும் என்று பலரும் கருத்து தெரிவித்த நிலையில் அங்கே உள்ள எதிர்க்கட்சிகள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. தமிழக அரசாங்கம் இது குறித்து ஒரு தெளிவான ஒரு அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். வாய்ப்பு இருக்குதா இல்லையா? பிரச்சனைகளுக்கு சந்திச்சு ஒட்டுமொத்த எதிர்கட்சின்னு சொல்ல முடியாது. அதாவது எம்ஜிஆர் காலத்தில் சில அமைச்சர்கள் KKS ராமச்சந்திரன் இன்றைக்கி அமைச்சராக இருந்தார், YSM யூசுப் அமைச்சராக இருந்தார். அவங்களாம் அங்கே போனாங்க, போய் சில காரியங்கள் நடந்திருக்கின்றது. அதுபோல் இவர் போய் அங்கே எதாவது நடக்குன்னு நம்மளும் நினச்சோம். அதுக்கிடையில் எதிர்ப்பு வருங்கிறது லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் அங்கே சரியாக இல்லைண்டா அதை தவிர்ப்பது தான் நல்லது. மொத்தத்தில் உங்களுக்கு மேகத்தாவது பிரச்சனையாக இருக்கட்டும், அண்டை மாநிலங்களோடு ஒரு சுமூகமான உறவு இருந்தால்தான் எதையும் சாதிக்க முடியும். அந்த அடிப்படையில் ஒரு நல்லெண்ணத்துக்காக வேண்டி அவர் முயற்சி செய்திருக்கலாம். இருந்தாலும் கூட அவர் தீர்க்கமாக யோசித்து இங்கே கூட அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழ்நாட்டில் போகணுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அது குறித்தும் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆலோசனைக்கு எடுத்து எல்லோருடைய ஒப்புதலோடு ஒரு நடவடிக்கை மேற்கொண்டால் மேலும் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. நாங்கள் இன்றைக்கி தாவேகா அணிக்கு வந்திருக்கிறோம். 100க்கு 100% இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மாநில மாவட்ட கிளை அமைப்புகள் இந்த முடிவை ஏற்றிருக்கின்றார்கள். சமுதாய மக்களும் வரவேற்று வருகின்றார்கள். ஏனென்று சொன்னால் முஸ்லீம் சமுதாயத்துக்கு அவ்வப்போது பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம்.
அந்த மாதிரி சூழ்நிலையில் இன்றைய ஆட்சியாளர்களிடத்திலே நாங்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கின்றோம். இதுவரைக்கும் மதசார்பற்ற ஒரு சக்தியாகத்தான் தாவேகா செயல்பட்டு வருகின்றது. ஒவ்வொரு நடவடிக்கையும் இதுவரை தமிழ்நாட்டிலே திமுக ஆட்சியிலே கடைபிடிக்கப்பட்டதை தான் இவங்களும் செய்துட்டு வராங்க. நீட் தேர்வு பிரச்சனையாக இருக்கட்டும், அதே மாதிரி திருப்பரங்குன்றம் பிரச்சனையாக இருக்கட்டும், குர்பானி கொடுப்பதில் தடை விஷயத்துலையும் இருக்கட்டும், மற்ற எல்லா விஷயத்துலையுமே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய கொள்கையை அவர்கள் நிலைநிறுத்தக்கூடியவராகத்தான் இருக்கின்றார்கள். வருகின்ற 5ஆம் தேதி தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்க இருக்கின்றார்கள். அதிலும் சிறுபான்மை சமுதாயத்தினுடைய பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் அவருடைய கவனத்துக்கு எடுத்து சென்றிருக்கின்றோம். எங்களுடைய அமைச்சர் AM ஷாஜஹான் அவர்கள் அந்த அமைச்சர்களோடு பேசி சிறுபான்மை நலத்துறைக்கு அதிகமான நிதியை வழங்க வேண்டும், சிறுபான்மை சமுதாயத்தினுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். கண்டிப்பாக இந்த ஆட்சியாளர்கள் அதை செய்வார்கள் என நாங்கள் நம்புகின்றோம். ஊழல் ஒழிப்பதில் தமிழ்நாடு அரசாங்கம் சிறப்பாக செயல்படுங்கிறத எல்லாரும் சொல்கிறாங்க, நாங்களும் சொல்கிறோம். கல்வி நிறுவனங்களுக்கு புதுப்பிப்பதற்கு ஒவ்வொரு வருடமும் பல லட்சம் ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த ஆட்சி வந்த பிறகு ஒரு பைசா வாங்கலை. அதை வாங்கிட்டு இருந்தவர் இப்போ ஜெயிலில் இருக்கிறார். திமுகவினுடைய முக்கியமான பொறுப்பாளர் அரசகுமார் தானே, அவர் உள்ளே இருக்காரா இல்லையா? அதே மாதிரி டிரான்ஸ்ஃபருக்கெல்லாம் முன்னாடி வாங்கிட்டு இருந்ததா எல்லாரும் சொன்னாங்க. இன்றைக்கி அது நடக்கலை. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியுது, நம்மளே நேரில் பார்க்குறோமே. சொல்லியிருக்கிறாங்களே தவிர அது நிரூபிக்கப்படுது. குற்றச்சாட்டாக தான் இருக்க தவிர குற்றச்சாட்டு நிரூபிச்சிருக்கிறாங்களா? நிரூபிக்கப்படலையே. ஊழலற்ற அரசு தருவதாக சொல்லியிருக்கின்றார்கள். ஊழல் இல்லாத ஆட்சி வர வேண்டும் என்பதுதான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய கொள்கை. மதுவிலக்கை தொடர்ந்து குறைப்போம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். பூரண மதுவிலக்கு தான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய கொள்கை. பூரண மதுவிலக்கு தான் எங்கள் கொள்கை. அதான் நாங்கள் சொல்கிறோமா இல்லையா? மதுவிலக்கை பொறுத்த வரைக்கும் பூரண மதுவிலக்கு தான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய கொள்கை. குறைக்கிறது போகிறங்கிறதெல்லாம் நாங்கள் சொல்லலை. பூரண மதுவிலக்கு தான் எங்களுடைய கொள்கை. கண்டிப்பாக நாங்கள் மேயர்லேருந்து துணை மேயர்லேருந்து நகர்மன்ற தலைவர்லேருந்து துணைத் தலைவர்லேருந்து எல்லாம் நாங்கள் இருந்திருக்கிறோம். புதுசாக கேட்கல. சென்னை மாநகராட்சி மேயராக இருந்திருக்கிறோம், துணை மேயராக இருந்திருக்கிறோம். பல்வேறு நகர்மன்ற தலைவர், மேலப்பாளைய நகர்மன்ற தலைவர், வாணியம்பாடி நகர்மன்ற தலைவர், அதே மாதிரி வாணியம்பாடி நகர்மன்ற தலைவர், தென்காசி நகர்மன்ற தலைவர், எல்லா இடங்கள்லையும் இருந்திருக்கிறோம். அதை சஞ்சஞ்சனமாக குறைச்சிட்டாங்க. இப்போ நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தேடி எங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துக்கிறான். நான் கேட்கலையே. முஸ்லீம் லீக்கும் இந்த ஆட்சியில் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் இந்த ஆட்சி முழுமை பெறுன்னு சொன்னார் முதலமைச்சர். எவ்வளோ பெரிய வார்த்தை! இதே 2 தினங்களுக்கு முன்பாக சென்னையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் அமைச்சர் ஆதவர்ஜுன் சொன்னார், நாங்கள் எங்கள் முதலமைச்சர் இப்படி சொல்லி உங்களை அரவணைச்சிருக்காருன்ட்டு. கண்டிப்பாக அதனால் இந்த மண்டலத்திலையும் பல இடங்களில் துணை மேயர், நகர்மன்ற தலைவர், அதெல்லாம் நாங்கள் இருந்த இடங்கள் தான். அதனால் கண்டிப்பாக நாங்கள் கேட்போம். தருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். முஸ்லீம் லீக் அங்கம் வைத்தால்தான் தாவேக அரசு முழுமை பெற்றிருக்கின்ற முதலமைச்சர் சொன்னவர். உள்ளாட்சியிலும் நல்லாட்சி வருவதற்கு முஸ்லீம் லீக்கை கண்டிப்பாக அரவணைத்து அதிகமான இடங்களை கேட்காமலேயே எங்களுக்கு தருவார். நாங்களும் அந்த பட்டியலை ஒரு இடத்துல வழங்க இருக்கின்றோம். தமிழில் இங்கே சின்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். தூத்துக்குடி மாவட்டனால காயல்பட்டினம் வார்டு மறுவரை, காயல்பட்டினத்தை பேரூராட்சியாக இருக்கும்போது 18 வார்டு இருந்தது சார். பேரூராட்சியாக இருக்கும்போது 1980 இவங்கெல்லாம் மெம்பராக இருந்தாங்க. காயல் மோபாக்கெல்லாம் 18 வார்டு தான். அதே 18 வார்டு தான் இன்றைக்கி இருக்குது. இப்பொழுது சமீபத்திலே உருவாக்கப்பட்ட பல்வேறு நகராட்சிகள் எங்களோடு மக்கள் தொகை குறைந்த நிலையில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் போன்ற இடங்களில் 27 பேர். இதை தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றோம். உங்களுக்கு நகராட்சி வார்டுகளை அதிகப்படுத்த வேண்டும்.
அதே மாதிரி வார்டு மறுவரையை வீட்டினுடைய அடிப்படையில் பிரிக்கக்கூடாது, ஓட்டர்களுடைய அடிப்படையில், வாக்காளர்களுடைய அடிப்படையில் இருக்கணும். இப்போ மேலப்பாளையத்தை எடுத்துக்கிறங்க, முஸ்லீம் வார்டுகள், முஸ்லீம்கள் ஜெயிக்கக்கூடிய வார்டில் வாக்காளர் அதிகம், மற்றவர்களுடைய இடத்துல வாக்காளர்கள் ரொம்ப கம்மி. ஒரு வார்டுக்கு 6000 வாக்குகள்னு இருக்குண்டா இன்னொரு வார்டுக்கு 4000 வாக்கு தான் இருக்குது. இதெல்லாம் என்ன காரணம்னு சொன்னால் ஹவுஸ் ஹோல்ட் ரீதியாக வீட்டினுடைய அடிப்படையில் பிரிக்கப்பட்டதுனால தப்பு நடந்துச்சு. அதே மாதிரி சேர்ந்தரணையாக இருக்கணும். ஒரு வீடு இருக்குதுன்னு சொன்னால் அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாம் ஒரு வார்டில் இருக்குது. காயல் பண்ணத்தில் எடுத்துக்கிட்டால் ஒரு வீட்டில் உள்ளவங்களே 2 வார்டில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு வார்டு, இன்னொரு ஆளுக்கு ஒரு வார்டு. எனவே அதையெல்லாம் சரி செய்யணுன்னு நம்ம போன திமுக ஆட்சி அமைஞ்சவுடன் சொன்னோம். அந்த நேரத்தில் தேர்தல் ரொம்ப நாளாக ஏடிஎம்கே ஆட்சியில் நடக்காததுனால உடனடியாக தேர்தல் நடத்தணும், தேர்தலை நடத்திட்டு அதை சரி செய்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்குள்ள தகவல், நானும் நம்மளுடைய மாநில செயலாளர் காயில் மஹபூப், அதே மாதிரி துணை செயலாளர் இப்ராஹிம் மக்கீலாம் போய் பார்த்தோம். யாரெல்லாம் பார்த்தோன்னு சொன்னால் தமிழ்நாடு தேர்தல் ஆணையரை பார்த்தோம். அதே மாதிரி தலைமைச் செயலகத்தில் முதன்மை கூடுதல் செயலாளர், அவர் தான் நகராட்சி துறையினுடைய இவரை போய் அவரையும் போய் பார்த்தோம். அதே மாதிரி டிஎம்ஏ, டைரக்டர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் மதுசூதன் அவர்களையும் பார்த்தோம். அவங்கள்ட்ட சொன்னையில் திமுக ஆட்சியில் இந்த மறுவரைகளை எதையுமே செய்யலை. 5 வருஷம் செய்கிறேன்னு சொன்னாங்களே இல்லையா, அது செய்யலைங்கிறது தான் உறுதிப்பட்ட தகவல். அதே மாதிரி இல்லை இதில் என்ன பிரச்சனைன்னா, இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆரம்பிச்சிட்டாங்க. மத்திய அரசாங்கம் போன டிசம்பர் 25 டிசம்பரோட எந்த வார்டுகளையும் மறுவரை செய்யக்கூடாதுன்னு உத்தரவு போட்டாங்க. இப்போ 2 கட்ட நிலையாக இருக்குது. ஏற்கனவே கோட்டை நாங்கள் நாடி இருக்கிறதுனால முடிந்தவரை செய்து தருவதாக சொல்லியிருக்கின்றார்கள். அதை கண்டிப்பாக செய்து கொடுக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறேன். சிறுபான்மை சமுதாயத்தை வஞ்சிப்பதில் முதலிடம் யாரில் இருக்கிறான்டா பாஜக தான். அதனுடைய ஒரு நடவடிக்கை தான் இந்த நடவடிக்கை. எல்லாமே சட்ட ரீதியாக அவங்க செய்கிறாங்க. ஏன் நீங்கள் அதை தண்டி அவங்கள வந்துக்கிட்டு இந்த மாதிரி கட்டாயப்படுத்துறீங்க? ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் ஏன் பண்ணுறீங்க? இது ஆர்எஸ்எஸ்க்கு அப்படி பண்ணுறாங்களா? ஆர்எஸ்எஸ் அமைப்பு இன்றைக்கி வரைக்கும் பதிவு பண்ணல சார். சொசைட்டியில் இன்றைக்கி பதிவு பண்ணாத அமைப்பு. அவங்களுடைய அமைப்பு இன்றைக்கி பல்லாயிரம் அமைப்பு இருக்குது. பல்லாயிரம் கோடி ரூபாய்களை அவர்கள் வசூல் செய்கிறாங்க. அதெல்லாம் கேள்வி கேட்குறதே இல்லையே. சிறுபான்மை சமுதாயத்தை வஞ்சிக்கணும், அவங்கள வந்துக்கிட்டு துன்புறுத்தணுங்கிறதுக்காண்டி தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்துருக்குறாங்க. அதை நாங்கள் எதிர்க்கின்றோம்.